திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, துலா ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக நம்மளுடைய ஜாதகத்தில், நம்மளுடைய சேனலில் ஜாதகம் ரீதியான, அதே போல் ஆன்மீகம் ரீதியாக, பரிகாரங்கள் ரீதியாக நிறைய வீடியோஸ் கொடுத்துட்ருக்குறோம். அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள். இந்த மாதம் துளாராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா மிகவும் யோகமான மாதமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதி, உங்களை ஆளக்கூடிய கிரகம், உங்களுக்கு என்ன தேவைகள், இந்த பிறவியினுடைய என்ன விஷயத்துக்காக நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் ராசி சொல்லும். அப்போ அந்த ராசி அதிபதி இயக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க 5ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் 5. அங்கே சனியோடு சேர்ந்திருக்கார். சனி உங்களுக்கு அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி துளாராசி. அப்போ அவரோடையே சேர்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். குல தெய்வத்தினுடைய அனுகிரகம், இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடுகள், அதே போல் பாருங்கள் இந்த மாதம் முழுவதும் சனி சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. ஜாதகத்திலேயே சனி சுக்கிரன் சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல பண வரவு இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே ஜீவனத்துக்கு குறைவு இருக்காது அப்படிங்கிறது அமைப்பு. இதுபோல் நிறைய சேர்க்கைகள் இருக்குது பண வரவுக்கு உண்டானது. அப்படி பார்க்கும்பொழுது அதில் இதுவும் ஒரு சேர்க்கை. அப்போது இயற்கையாக உங்கள் ராசி அதிபதியே சனியோடு சேர்ந்து நிற்கும் பொழுது எப்பொழுதுமே பண வரவு இந்த மாதம் இருந்து கொண்டே இருக்கும். நம்ம இந்த சேர்க்கை இல்லாதவங்களுக்கும் கூட இந்த சேர்க்கைக்கு உண்டான வழிபாடுகள் சொல்லுவோம். இந்த கோயிலுக்கு போங்க, இது மாதிரி பண்ணுங்க, இந்த உணவுகள் சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லுவோம். அப்போ துளாராசிக்கு இயற்கையாகவே அந்த அமைப்பு இருக்கிறதுனால இந்த மாதம் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, சீட்டு சம்மந்தப்பட்டது, திடீர் வருமானங்கள், திடீர் பணவரவுகள், பெயர், புகழ், மதிப்பு, எங்கே போனாலும் நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு மற்றவர்களுக்கு தெரிய வைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்கிறது உண்டான அமைப்புகள். சனின கூட்டம் அப்படின்னு சொல்கிறது, அப்போது உங்களை சுற்றி ஒரு கூட்டம் சேருவது, நிறைய பேருக்கு நீங்கள் பிரபலமாவது, இதெல்லாமே உண்டு. கும்பராசி பிரபலமாகக்கூடிய ராசிங்க. அந்த ராசியில் ராசி அதிபதி போயிருந்தால் எப்படி இந்த மாதம் உங்களுக்கு பிரபலமாக இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துரும், பிரபலமாகுவீங்க அப்படிங்கிற அமைப்பு சொல்லுது. அடுத்தது பாருங்கள், அவர் 8ஆம் அதிபதியாகி 5ல் இருக்கிறதுனால சில கிரக சேர்க்கைகள் போல் சில கட்டங்களுக்கு கூடிய அமைப்பு, அதாவது லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, இது குறிப்பிட்ட ஒரு அதிபதிகள் சேர்க்கையினுடைய தொடர்புகள் இருந்தால் உழைப்பில்லாமல் மறைமுகமாக பணம் நிறைய வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ துளாராசியை பொறுத்த வரைக்கும் அது நிறைய வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சின்ன உழைப்பை போட்டாலும் பெரிய வருமானம், சின்ன விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கனாலும் அதிக லாபங்கள், எப்படியாவது வெளியே பணம் கொடுத்து ரொம்ப நாளாக வராமையே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூட இந்த காலகட்டங்களில், இந்த ஒரு மாத காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா வெளியே கொடுத்துருக்கக்கூடிய பணம் எல்லாமே உங்களுக்கு வசூலாகும். நீங்கள் இந்த மாதம் செய்யக்கூடிய 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா தானங்களும், எல்லா தர்மங்களும், எல்லா வழிபாடுகளும், அதே போல் கோவிலுக்கு செய்யக்கூடியது, ஆன்மீகத்துக்கு செய்யக்கூடியது எதாக நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த மாதம் மிகப்பெரிய உங்களுடைய கர்மாவை கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா கர்ம காரகனுடைய உங்களுடைய ராசி அதிபதி சேர்க்க. கர்ம காரகன் யார்? சனி பகவான். அந்த சனி பகவானோட உங்கள் ராசி அதிபதி சேரும் பொழுது இந்த மாதம் நீங்கள் 10 ரூபாய்க்கு தானம் பண்ணினீங்கனாலும் கூட அது உங்களுக்கு பல மடங்காக உங்களுடைய கர்மாவை ஏதாவது ஒரு வழியில் கரைத்து கொடுக்கும், ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு புண்ணிய கணக்கை சேர்த்தி கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை. அதனால் துளாராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் இங்கேயே இருக்கிறதுனால இந்த மாதத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீய கர்மாவினுடைய பாதிப்புகளை குறைத்து நல்ல கர்மாவிற்குண்டான தான தர்மங்களும் ஆன்மீக வழிபாட்டிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா முற்பிறவியினுடைய கர்ம மூட்டை அப்படிங்கிறது தான் ஜாதகம். அந்த ஜாதகத்தினுடைய தோஷங்களை குறைப்பதற்குண்டான ஒரு மாதம் இந்த மாதம். ஏன்னா வருஷம் இந்த கிரக சேர்க்கை சேரும். அடுத்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் இங்கே போய் நிற்பார். அப்போ நீங்கள் அங்கே சுக்கிரன் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது 6ஆம் வீட்டில் மறைஞ்சு வருது. அப்போ பெருசாக பாதிப்பு, அதை என்ன செஞ்சிங்கனாலும் பெரிய அளவுக்கு யோகத்தை கொடுக்காது. இப்போ இந்த வருஷம் மட்டும்தான் சுக்கிரன் இங்கே இருக்கும். இந்த சுக்கிரன் 30 வருஷம் கழிச்சு தான், இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை 30 வருஷம் கழிச்சு தான் இந்த இடத்துக்கு வரும். அப்போ இந்த கர்மாவை கழிப்பதற்கு நீங்கள் இன்னும் 30 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும். இது இயற்கையாக ஜாதகத்தில் இருந்தால் அவங்க என்ன செஞ்சாங்களும் பாருங்கள், நிறைய அவங்க சொல்லுவாங்க. சனி சுக்கிரன் துளாராசிக்கு அந்த இடத்துல போய் சேர்ந்து இருந்ததுன்னா, நான் ஒரு விஷயம் கொடுத்தா எனக்கு கடவுள் நிறைய கொடுக்குறாருங்க,
நான் எது செஞ்சாலும் எனக்கு நன்மைகளாக தாங்க வருதுங்க, நான் சந்தோஷமாக இருக்கிறேங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது ஜாதகத்தில் இருந்தால், அப்படி இல்லை அப்படின்னா இந்த வருடம் போன வருடம் இது வந்திருக்கும், அப்போது நான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அப்போது இந்த வருடம் இது வருது அப்படிங்கிறப்போ இனி இந்த வாய்ப்புகள் இன்னும் 30 வருஷம் கழித்து தான் வரும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு மாதத்தை பொன்னான மாதமாக எடுத்துக்கொண்டு ஜனவரி மாதம் முழுவதும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு பல மடங்கான கர்மாவை, தீய கர்மாவை கழித்து புண்ணிய கர்மாவை சேர்த்துவதற்குண்டான வாய்ப்பு இறைவனே வழங்குகிறார் என்று நினைத்து கொண்டு செய்யுங்கள். கண்டிப்பாக அது நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றங்கள் இல்லை. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீசம் பெற்று வக்ரமாயி உங்களுக்கு கடக ராசியில் இருக்கிறார். இப்போ கடக ராசி உங்களுக்கு 10ஆம் வீடாக வர்றதுனால கர்மஸ்தானத்திலேயே செவ்வாய் இருக்கிறதுனால 2 மற்றும் 7ஆம் அதிபதி 21ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அடுத்தது 21ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் போயிருக்கிறார். அப்போது ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்டது பேசணும், திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பேசணும், பொண்ணு மாப்பிள்ளை சம்மந்தப்பட்டது, எதிர்பார்த்த வரன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 21ஆம் தேதிக்கு மேலே வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். அது வரைக்கும் யாருக்கு வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது, பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவுக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள், கோபங்கள் இதெல்லாமே இருக்கிறதுக்கு உண்டான சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இதெல்லாமே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இவர் இந்த துளாராசிக்கு 21ஆம் தேதிக்கு மேலே 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுமான செவ்வாய் 9ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது எதிர்பார்த்த வரன் நீங்கள் நினைத்ததை விட நல்ல வரனாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும், பண வரவு அப்படிங்கிறது அதற்கப்புறம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், நீங்கள் சொன்ன சொல், உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை அப்படிங்கிறது எல்லாமே 21ஆம் தேதிக்கு மேலே நடக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. அடுத்தது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு குரு பாருங்க இயற்கையாகவே ரோகிணியில் வக்ரம் ஆகிட்டு இருக்கார். ரோகிணி யாரு? சந்திரனுடைய நட்சத்திரம். உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி. அப்போ துலா ராசிக்கு தொழில் ரீதியாக கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை இந்த வக்ரம் நிவர்த்தி ஆவது வரைக்கும் உங்களுக்கு நடந்து கொண்டே தான் இருக்கும். வக்ரம் நிவர்த்தி எப்போ ஆகிறார் அப்படின்னா பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வக்ரம் நிவர்த்தி ஆகுது. அப்போ வக்ரம் நிவர்த்தி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் தொழில் ரீதியாக லாபங்கள் ரீதியாக கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அடுத்தது உங்களுக்கு சனி பகவான். சனி பகவான் 4 மற்றும் 5ஆம் அதிபதி. அவர் வந்து இயற்கையாக 5லேயே இருக்கும் பொழுது வீடு மனை ஏதாவது இந்த மாதம் ஏதாவது ஒரு பொருட்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. குடும்பத்துக்கு தேவையானது புதுசாக ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வீட்டுக்கு வந்தே தீரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு புதன் பாருங்கள் உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதி. பூர்வீக சொத்துக்கள், வெளிநாடு வெளியூர் பயணங்கள், தந்தை இதெல்லாமே சொல்கிறது வந்து உங்களுக்கு இந்த புதன் தான். இந்த புதன் பாருங்கள் உங்களுக்கு 4ஆம் தேதி வரைக்கும் தான் விருச்சிகத்தில் இருப்பார். அடுத்தது பாருங்கள் 3ஆம் வீட்டுக்கு வரார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது. அதனால் 9ஆம் அதிபதி 3இல் இருந்தாலும் பெரிய அளவுக்கு இந்த காலகட்டங்களில் பூர்வீக சொத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது, தந்தையினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, இது போல் சில விஷயங்கள் செய்தீங்கனாலே போதும் அப்படிங்கிறது தான் ஒரு மாற்று கருத்தாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு தேவையில்லாத விஷயங்கள் பூர்வீக சம்மந்தப்பட்டது வருது, ஒரு யாராவது ஒருத்தரை பற்றி உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் வருது, பங்காளி உறவுகள் ஒரு பஞ்சாயத்து ஏதாவது வருது அப்படின்னா அதை தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பான அமைப்பு. ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி, வெற்றி, விஜயம், வீரம், தைரியம் இது எல்லாமே 3ஆம் இடம் தான். அப்போ அந்த 9ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது இது சார்ந்த விஷயத்துக்குலாம் சக்ஸஸ் கொடுக்குமே தவிர படிப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் மந்த நிலைகளையோ அல்லது மனப்பாடம் ஆகாமல் போகிறதோ உயர்கல்வி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ 12, 3 தொடர்பு ஏற்படும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விரைய செலவுகள் உண்டு. அது வெறும் 20 நாள் தான் பாருங்க. உங்களுக்கு 4ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் தான் புதன் இங்கே இருப்பார். 24ஆம் தேதிக்கு மேலே போயிடுவார், மகரத்துக்கு போயிடுவார். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க. மருத்துவ செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத பயணங்கள், எதுக்கு அலைகிறீங்க ஏன் அலைகிறீங்கன்னு தெரியாத அளவுக்கு கூட இருக்கிறதுக்கு உண்டான அலைச்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. இது அடுத்தது ஜாதகத்தில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி இவ்வளோ தோஷங்கள் இருக்குங்க, நீங்கள் போய் வந்து இங்கே வழிபாடுகள் பண்ணுங்கள், இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க, இத்தனை முறை வழிபாடுகள் பண்ணுங்கள் அப்படிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? ஜோதிடம் பார்க்குறதுல சொல்லியிருப்பாங்க. இந்த மாதம் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்மாவை கழிப்பதற்குண்டான ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் செயல்படுறதுனால இதை பயன்படுத்தி கொண்டு வெற்றியை காணுங்கள் அப்படிங்கிறதா உண்மை. ஒரு முறைக்கு பண்ணுங்கள், 2 முறை பண்ணுங்கள், 3 முறை பண்ணுங்கள் இப்படின்லாம் சொல்லியிருப்பேங்க. ஆனால் இந்த மாதம் இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால இம்முறை செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்களுக்கு பல மடங்கான கர்மாவை கழிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது உண்மை. உங்களுடைய
ஜாதகத்தில் தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.